ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கம்ஃபர்ட் ஃபுட்டு. இது வந்து சிக்கன் ஸ்டூ. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப காரம் மசாலா இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. இது கிறிஸ்மஸ் சீரிஸோட எபிசோட் நம்பர் 3 சிக்கன் ஸ்டூ. இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, வேக வச்ச உருளைக்கிழங்கு, கறி லீஃபு, அப்புறம் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 200 கிராம் சிக்கன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கோகனட் ஆயில். தேங்காய் பால் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்காக இந்த 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனுக்கு கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலா, இதுக்கு கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சமாக ஆயில். இப்போ சால்ட் இன்னும் போடல, சால்ட்டு அவ்வளோதான். இதை இப்போ நம்ம கை வச்சு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து ஈவனாக சிக்கனோட எல்லா சைட்லேயுமே வந்து மசாலா வந்து பிடிக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து 3 விசிலுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போது அதை நான் இறக்கிட்டேன். அடுத்தது நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு அடிக்கட்டியான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் தான் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இல்லை வேறு ஆயில் ஊற்றினா நமக்கு இந்த ஃப்ளேவர் வராது. ஆக்சுவலி இது கேரளாவில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இது வந்து வெஜிடேரியன்லேயே நம்ம பண்ணலாம். வெஜிடேரியனில் வந்து பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணால் முடிஞ்சதுன்னா இதோட நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு அதுவும் போடுறேன். ஸோ இந்த ஆனியன் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது, கொஞ்சமாக குக் ஆனால் போதும். ஸோ இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஜிஞ்சர், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஆன உடனே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த இது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட நம்ம ஏற்கனவே மிச்சம் இருக்கிற 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், அப்புறம் கருவேப்பிலை இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இந்த டைமு நீங்கள் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோவை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொட்டேட்டோ க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எதுலேயுமே நான் சால்ட் ஆட் பண்ணலை, இனி தான் சால்ட் போட போகிறேன். நீங்கள் சால்ட் போடும்போது கவனமாக போடுங்க, ஏன்னா சிக்கனில் நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சு கூட ஸ்டியூ பண்ணுவாங்க. சேம் ரெசிபி தான். ஆனால் வந்து என்ன, நம்ம சிக்கன் எல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம். பொட்டேட்டோவோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து அந்த தண்ணியோடு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, அதுக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது இந்த 2ஆம் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் முதல் பால் ஆட் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் இனிமேல் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பெப்பர் போட்டோன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், குழம்போட கலர். அதனால் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது தேவைன்னா இந்த டைம் நீங்கள் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது
லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட் பால் ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு கொதிக்கக்கூடாது. ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக சூடாகினா மட்டும் போதும். கொஞ்சம் புகை வரும்ல சூடான உடனே, அந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு புகை வந்துருச்சு. நான் இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை மட்டும் தாளித்து கொட்டுவாங்க, இல்லைனா வந்து கேஷ்யூ நட் போட்டு தாளித்து கொட்டுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து இடியாப்பம் கூட ஆப்பத்து கூட எல்லாம் செம காம்பினேஷன். மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.